சிஜிஎல் 2024 டயர் 1ல கேட்ட டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸை ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் 15 ஷிஃப்ட்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸை கம்பைல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படிலாம் சால்வ் பண்ணுறது, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு ஒரு தனி கான்செப்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 8a ஸ்கொயர் அண்டு 18/a⁴ கேட்டிருக்காங்க. மீன் ஸ்கொயர்னால என்ன ஃபார்முலா? பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிஏ அப்படிங்கிறதான் ஃபார்முலா. இதில் பிங்கிறதா மீன் ப்ரொபோர்ஷனல். இங்கே சி வந்து 18a⁴, ஏ வந்து 8a ஸ்கொயர். அப்படியே அப்ளை பண்ணலாமா? 18/a⁴ இன்ட்டு 8a ஸ்கொயர். கேன்சல் பண்ணால் a ஸ்கொயர் மட்டும் இருக்கும். மேலே வந்து 18 × 8 என்ன வரும்? 144/a ஸ்கொயர். இது வந்து பி ஸ்கொயருக்கு ஈக்குவல். ஸோ ரூட் எடுத்தோன்னா மீன் ப்ரொபோர்ஷனல் கிடச்சிருமா? 12/a அப்படிங்கிறது தான் மீன் ப்ரொபோர்ஷனல். தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். செப்டம்பர் 9 3 ஷிஃப்ட்லையும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இப்போ செப்டம்பர் 10 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 3 ஆசிட் கொடுத்துட்டாங்க. 20%, 30%, அப்புறம் 40%. இதை 3:5:a அப்படிங்கிற ரேஷியோவில் பிளெண்ட் பண்ணுறாங்க. மொத்தமாக 30% கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிது. அப்படின்னா ஏயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா ரேஷியோவை தான் வந்து மெயினாக எடுத்துக்கணும். 3:5:a. ஸோ 3:aங்கிறத பர்சன்டேஜில் கொடுத்துருக்கனால அதை 300 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். 500 லிட்டர். ஏ தெரியாது, அதனால் 100a அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ மூணையும் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ மொத்த டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 + 500 + 100a. இதுதான் மொத்தமாக கலக்கிறது. இதில் ஆசிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். 20% இருக்கா? ஸோ 100ல் 20% எவ்வளவு? 20. ஸோ 3 × 20 தான் வந்து 300ல் மொத்தமாக இருக்கிற ஆசிட். ப்ளஸ் 5 × 30 தான் வந்து 500ல் மொத்தமாக இருக்கிற ஆசிட். 100aல ஏ தெரியாது. ஸோ a × 40. இது எதுக்கு ஈக்குவல்? 30% கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவல். அதாவது டோட்டல் 100னா இது வந்து 30க்கு ஈக்குவல். ஸோ இந்த ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியாச்சு. இதிலிருந்து நம்ம ஏயை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சால்வ் பண்ணால் என்ன வரும்? இதை கேன்சல் பண்ணோன்னா 3/10ன்னு வந்துடும். மேலே வந்து 60 + 5 × 30 150 + 40a by 300 + 500 வந்து 800. ஸோ 800 + 100a 3/10க்கு ஈக்குவலா? இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ 60 + 150 210. 10 அந்த சைடு கொண்டு போயிடுறேன். 2100 + 40a × 10 வந்து 400a. இது எதுக்கு ஈக்குவல்? 800 + 100a அந்த சைடு கொண்டு போனோம்னா 2400 + 300a. 300a அந்த சைடு போயிடுச்சுன்னா 100a வந்து 300க்கு ஈக்குவல். ஏ வந்து 3க்கு ஈக்குவல். ஸோ ஏ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். நம்ம ஒன்றுமே இல்லை, கொடுத்துருக்க 3 ஆசிடுக்கும் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ரேஷியோ மட்டும் கொடுக்கல. ஆனால் ஃபைனலாக வர்ற கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஃபைனல் வந்து 30% அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நான் அந்த பிளெண்ட் பண்ணுற ரேஷியோவில் இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 300 500 100aங்கிறது தான் நம்ம டோட்டலாக எடுத்துக்கிற மிக்சர். அதில் ஆசிட் பார்த்தீங்கன்னா 20 30 40 அப்படின்னு கான்சன்ட்ரேஷனில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஈக்குவேஷன் அரைவ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், a:b கொடுத்துட்டாங்க 6:8ன்னு. b:c வந்து 5:12 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 6:8 எப்படி எழுதலாம்? 3:4ன்னு எழுதலாமா? இப்போது 4 5 ரெண்டுமே வந்து b தான். ஸோ மேலே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், கீழே வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த ரேஷியோ எப்படி மாறிடும்? 15:20ன்னு மாறிடுமா? இந்த ரேஷியோ என்ன மாறும்? 20:48ன்னு மாறிடுமா? ஸோ 15:20:48 அப்படிங்கிறது தான் a:b:c ரேஷியோ. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். பியோட ரேஷியோ வெவ்வேறையாக இருக்குது. ஸோ ரெண்டையும் ஒன்றாக்குறதுக்காண்டி மொதல் ரேஷியோவை 5ஆலையும் செகண்ட் ரேஷியோவை 4ஆலையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து பாருங்கள்,
A/Cயும் B/Dயும் ஈக்குவல்னா D எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 25/30யும் 40/Dயும் ஈக்குவல். ஸோ 25ங்கிறத 5/6ன்னு எழுதலாமா? 5 40க்கு ஈக்குவல்னா 1 வந்து 8க்கு ஈக்குவல். ஸோ 6 வந்து 48க்கு ஈக்குவல். 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், ஒரு மேன் வந்து 6 லிட்டர் ஆஃப் வாட்டரில் 10 லிட்டர் ஆஃப் மில்கில் 6 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறான். இன்னொருத்தன் வந்து 8 லிட்டர் ஆஃப் மில்கில் 4 லிட்டர் வாட்டரை ஆட் பண்ணுறான். ரேஷியோ ஆஃப் மில்க் இன் டூ மிக்சர் கேட்குறாங்க. ஸோ இதில் 10 லிட்டர் ஆஃப் மில்க்கு. ஸோ அதில் 6 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணால் என்ன ஆயிரும்? M1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ மொத்தமாக 10 + 6 16 ஆயிருமா? 16ல் எவ்வளோ லிட்டர் மில்க் இருக்குது? 10 லிட்டர் தான் மில்க் இருக்குது. அதே மாதிரி அனதர் மேன் 4 லிட்டர் ஆஃப் வாட்டர் டு 8 லிட்டர் ஆஃப் மில்க். ஸோ டோட்டல் எவ்வளோ? 8 + 4 12. இது வந்து M2. எத்தனை லிட்டர் ஆஃப் மில்க் இருக்குது? 8/12 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மிக்சரில் எவ்வளோ மில்க் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் மிக்சர்லையும் எவ்வளோ மில்க் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. ரேஷியோ ஆஃப் மில்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ M1/M2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எவ்வளோ வரும்? 10/16/8/12. கேன்சல் பண்ணோன்னா 5/8 அப்படின்னு வரும். ஸோ 5/8 × 12/8. 8ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணோன்னா 2 4s are 3 4s are. ஸோ 15/16 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், a sum of money is divided among P, Q, R and S. ஸோ 4ஓட ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. Q வந்து 560 more than Rனா S எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ Q வந்து 9ஆ, R வந்து 2வா? ஸோ 9 - 2 எதுக்கு ஈக்குவலா? 560க்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 7 வந்து 560க்கு ஈக்குவல்னா 1 வந்து 80க்கு ஈக்குவல். ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. இந்த ரேஷியோவில் 1ங்கிற வேல்யூ வந்து 80க்கு ஈக்குவல்னா ஷேர் ஆஃப் எஸ் 3 தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3 வந்து 240க்கு ஈக்குவல். 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 1.21 and 0.09 with மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 0.16 and 0.36? மீன் ப்ரொபோர்ஷனல் நமக்கு ஃபார்முலா தெரியும். B is equal to √CAன்னு எழுதலாம். இதில் B1 B2ன்னு 2 மீன் ப்ரொபோர்ஷனல் இருக்குது. அது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இதோட மீன் ப்ரொபோர்ஷனல் என்ன வரும்? B1/B2 1.21 × 0.09. அதே மாதிரி செகண்ட் இதோட என்ன வரும்? மீன் ப்ரொபோர்ஷனல் பார்த்தீங்கன்னா 0.16 × 0.36. ஸோ ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறேன். 1.21க்கு ரூட் எடுத்தோன்னா 1.1 × 0.3. அதே மாதிரி 0.16க்கு 0.4 × 0.6ன்னு வரும். 0.3யோட செகண்ட் மல்டிபிள் தானே 0.6. ஸோ இது 2ன்னு ஆகிடும். ஸோ 1.1/0.8 11/8 அப்படிங்கிறது தான் மீன் ப்ரொபோர்ஷனோட ரேஷியோ. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், கோசன்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 7 1/5 and 245. அந்த மீன் ப்ரொபோர்ஷனலை ஒரு ஈவன் பிரைம் நம்பரால் டிவைட் பண்ணுறோம். ஈவன் பிரைம் நம்பர்னாலே 2 தான். ஸோ இதோட மீன் ப்ரொபோர்ஷனலை 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன கோசன்ட் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ மீன் ப்ரொபோர்ஷனல் என்ன ஃபார்முலா? B is equal to √CA. இப்போ சிக்கு பதிலாக 245 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். அப்புறம் ஏக்கு பதிலாக 5 7s are 35, 36/5 அப்படின்னு வரும். 5ஆல் கேன்சல் பண்ணோன்னா 4 5s are 20, 9 5s are 45. ஸோ 7 × 6 42 அப்படிங்கிறது தான் பியோட வேல்யூ. 42 இப்போ ஈவன் பிரைம் நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணோன்னா கோசன்ட் வந்து 21. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், இன்கம் ஆஃப் P, Q and R 10:12:9. ஸோ இன்கம் வந்து 10:12:9. இது P-ஓடது, இது Q-ஓடது, இது R-ஓடதுன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் இந்த ரேஷியோ 12:15:8. 12, இது 15, இது 8. இப்போது Q saves 25% ஆஃப் his இன்கம். ஸோ இதில் 25% தான் Q சேவ் பண்ணுறது. ரேஷியோ ஆஃப் சேவிங்ஸ் ஆஃப் P, Q and R தான் கேட்டிருக்காங்க. நான் மேலே உள்ளதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 10x 12x அப்புறம் 9x. அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். 12y 15y 8y. 25% ஆஃப் இன்கம் தான் வந்து சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டாங்களா? ஸோ 25% ஆஃப் இன்கம் எவ்வளவு? 12x ஓடது
3xங்கிறது தான் சேவிங்ஸு. ஸோ இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ். 12x ஈக்குவல் டு 15y ப்ளஸ் 3x. 9x ஈக்குவல் டு 15y. எக்ஸு வந்து 15/9 5/3y அப்படின்னு வந்துடும். ஸோ எக்ஸை வந்து 5/3க்கு மாற்றியாச்சு. ஸோ இப்போ நியூ இன்கம் என்ன வரும்? நியூ இன்கம் பார்த்தீங்கன்னா 10 × 5/3 50/3. 12 × 5/3 பார்த்தீங்கன்னா 20ன்னு வந்துடும். 9 × 5/3 15 அப்படின்னு வந்துடும். இதை அப்படியே 5/3y மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 50/3y 20/20y 15y. நமக்கு சேவிங்ஸோட ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. சேவிங்ஸுங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சரா. ஸோ 50/3 - 12. 20 - 15 வந்து 5ன்னு வந்துடும். 15 - 8 வந்து 7 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் ரேஷியோ. இப்போ எல்லாத்தையும் 3 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து கீழே ஃப்ராக்ஷன்லாம் வந்துடுமா. முதல்ல இதுக்கு எல்சிஎம் எடுத்துடுறேன். 3 × 12 36 14/3 அப்படின்னு வரும். இது வந்து 14/3 அப்படின்னு வரும். ஸோ 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 14 ஆயிரும். இது 15, இது வந்து 21. ஸோ கீழே 3 இருக்கனால மொத்தமாக 3 மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஸோ 14:15:21. 4th ஆப்ஷன் தான் கரெக்ட். நமக்கு இன்கம் ஒரு ரேஷியோ, எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரே ஒரு இன்கம்மை மட்டும் சேவிங்ஸ் அதிலிருந்து எப்படி ரிலேட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த ஈக்குவேஷனை வச்சு எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷன் கண்டுபிடிச்சோம். அதிலிருந்து இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டோன்னா சேவிங்ஸோட ரேஷியோ வந்துருச்சு. அடுத்த கொஸ்டின், மேல் அண்டு ஃபீமேல் மெம்பர்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் மேல் மெம்பர்ஸ் வந்து 200 இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா ரேஷியோ வந்து மாறிடுது. ஃபீமேல் மெம்பர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2/3 அப்படிங்கிறது ரேஷியோ. இது என்னவா மாறுது? 5/6 மாறுதா? எப்போனா இதை வந்து 200 மேலே இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ கீழே ஃபீமேல் வந்து ரெண்டுமே சேம் தானே. ஸோ 3 எப்போ 6 மாறும்? × 2 போடுறேன். மேலேயும் கீழேயும் × 2 போட்டேன்னா 4/6 வந்து 5/6 மாறி இருக்கு. எப்போ? மேலே வந்து 200 இன்க்ரீஸ் பண்ணுறப்போ. ஸோ 1 வந்து 200க்கு ஈக்குவல். நமக்கு வந்து ஃபீமேல் மெம்பர்ஸ் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 6 வந்து 1200க்கு ஈக்குவல். இந்த 1ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 5 - 4. ஏன்னா அதுதானே சேஞ்சு. முதல்ல 4/6 இருந்திருக்காங்க. மேலே வந்து 200 இன்க்ரீஸ் பண்ணுவோன்னா 5/6 மாறிடுச்சு. ஸோ டோட்டல் ஃபீமேல் மெம்பர்ஸ் வந்து 1200. 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ 2 ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. இதில் டினாமினேட்டர் சேம், ஏன்னா நம்ம ஃபீமேலை இன்க்ரீஸே பண்ணல. ஸோ 2 டினாமினேட்டரையும் 1 மாற்றிக்கிறேன். 6 மாற்றுறதுக்காண்டி ஃபஸ்ட் ரேஷியோவை 2 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு நியூமரேட்டரில் மட்டும்தான் சேஞ்சு. அந்த சேஞ்சு வந்து 200க்கு ஈக்குவல். ஸோ டோட்டல் ஃபீமேல் மெம்பர்ஸ் வந்து 1200க்கு ஈக்குவல். அடுத்த கொஸ்டின், ராஜ் வந்து 1200 ரூபாயை ஒரு ரேஷியோவில் 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிரித்து கொடுக்குறான். இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, அமௌண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் 3 டைம்ஸ் த லார்ஜஸ்ட் ஷேர். லார்ஜஸ்ட்டுங்கிறது 3 தான். இதோட 3 டைம்ஸு 2 டைம்ஸ் த ஸ்மாலஸ்ட் ஷேர். ஸ்மாலஸ்ட் வந்து 1 தான். ஸோ 2 டைம், இதோட 2 டைம்ஸ். இப்போ 1200 எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போமா. மொத்தமாக 2 + 1 + 3. 2 + 1 + 3 வந்து 1200க்கு ஈக்குவல். ஸோ 6 வந்து 1200க்கு ஈக்குவல்னா 1ங்கிறது வந்து 200க்கு ஈக்குவல். ஸோ இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லார்ஜஸ்ட் ஷேர் என்னது? 3 வந்து 600க்கு ஈக்குவல். இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஷேரு. 1ங்கிறது தான் ஸ்மாலஸ்ட் ஷேர். ஏன்னா 312ல் 1ங்கிறது தான் கம்மி. ஸோ 3 டைம்ஸ் த லார்ஜஸ்ட் ஷேர். 3 × 600 எவ்வளோ? 1800 ப்ளஸ் 2 டைம்ஸ் த ஸ்மாலஸ்ட் ஷேர். 2 × 200 வந்து 400க்கு ஈக்குவல். ஸோ 2200 தான் ஃபைனல் ஆன்சர். 4th ஆப்ஷன் கரெக்ட். மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் 2 and 32 கேட்டிருக்காங்க. பார்த்தோன்னே சொல்லிடலாம். √2 × 32 √64 8க்கு ஈக்குவல். 2nd ஆப்ஷன் தான் கரெக்ட். இதெல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. உடனே சால்வ் பண்ணி டக்குன்னு முடிச்சிடணும். அடுத்த கொஸ்டின், அதே மீன் ப்ரொபோர்ஷனில் வேறு மெத்தடில் கேட்டிருக்காங்க. அதாவது 28.9/xம் x/36.1 ஈக்குவல்னா எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுங்கிறது மீன் ப்ரொபோர்ஷனல் தான். ஸோ x = √28.9 × 36.1. ஸோ /10 போட்டுக்கிறேன். ஸோ √289/10 × 361/10. ரூட்டுக்கு வெளியே எடுத்தால் என்ன வரும்? 17 × 361க்கு வந்து 19.
10 2 10 இருக்குது, ஒரு 10 வெளியே எடுத்தால் 10 வரும். ஸோ 17 × 19 என்னென்னு பார்த்துடலாமா? 7 9s are 63, 153 வரும். இது வந்து 17. ஸோ 323/10, 32.3. ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், A/B கொடுத்துட்டாங்க, B/C கொடுத்துட்டாங்க, A/B/C கேட்டிருக்காங்க. ஸோ 6:8ங்கிறத நம்ம 3:4ன்னு எழுதலாம். அதே மாதிரி 5:10 1:2ன்னு எழுதலாம். ஸோ AB என்னது 3:4. அதே மாதிரி பியும் சியும் பார்த்தோம்னா 5:10 1:2 அப்படின்னு எழுதலாம். ஸோ பி ரெண்டையும் சேம் ஆக்குறதுக்காண்டி இதை நான் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். என்னவா மாறும்? 4:8ன்னு மாறிடுமா? ஸோ A/B/C இப்போ எவ்வளவு? 3:4:8. செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். பி ரெண்டையும் சேம் ஆக்கியிருக்கோம். ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் மீன் ப்ரொபோஷனல் கேட்டிருக்காங்க. அடிக்கடி மீன் ப்ரொபோஷனல் தான் கேட்குறாங்க. ஸோ நல்லா இதை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேகமாக சால்வ் பண்ணுற மாதிரி. ஸோ 12.96 × 0.16 பார்த்தோன்னே தெரியுது இது 36, 3.6 இன்ட்டு வந்து 0.4. ஸோ 144ன்னு வரும், 1.44 அப்படின்னு வந்துடும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். டெலகிராம் லிங்க் இருக்குது, அங்கே பிடிஎஃப் இருக்கும், அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது சஜஷன் இருக்குன்னா அங்கே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஃபாலோ அப் வீடியோ போடுவேன். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன்.